ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அ சேனல் ஜாய்ஃபுல் ஹோம் மேக்கிங் சேனலில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் வச்சு இப்படியெல்லாம் பண்ணலாமா அப்படின்ற மாதிரி தாங்க டிப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். வேஸ்ட்டாக நீங்கள் தூக்கி போடுறத வச்சு கூட நம்ம இந்த மாதிரிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்ற டிப்ஸையும், இது என்னடா இது ஆம்லாவை வந்து தண்ணியில் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்க்குறீங்களா, இது எல்லாமே இந்த டிப்ஸ் உள்ள இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி வேஸ்ட்டான திங்ஸை வச்சு நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதையும் பார்த்துடலாம். குறிப்புகளாயிரும் அதில் சில உங்களுடன். இன்றைக்கி பார்க்க போகிற இந்த டிப்ஸ் வகைகள் ஃபுல்லாகவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாத கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு வாரத்துக்கு கூட இந்த மாதிரி ஐட்டம்ஸை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஒரு வாரம் இல்லைங்க, ஒரு மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணுற ஐட்டம்ஸ் எல்லாமும் இந்த டிப்ஸில் இருக்குது. அதனால் பார்த்துடலாம். இட்லி பொடி தீந்துடுச்சுங்க. சரி, இட்லி பொடி அரைக்கலாம் அப்படின்ட்டு வருத்தேன். இதை பார்க்கும்போதே உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் இந்த டிப்ஸை உங்ககிட்ட சொல்கிறேன். இதில் நான் என்னென்ன ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடலப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, பைத்தம்பருப்பு இது மூணுமே ஈக்குவலாக எடுத்து ஆட் பண்ணியிருக்கேங்க. அப்புறம் கொஞ்சோண்டு பெருங்காயம், இந்த கட்டி வந்து பெருங்காய கட்டி, இதையும் வறுத்துறதுல போட்டுடலாம். மிளகா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. காஷ்மீரி கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாவே இருக்கும், ஆட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லை, அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு ஆட் பண்ணியிருக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா முக்கியமானது, இந்த 4 பொருளையும் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, எள்ளு, கடலை, அப்புறம் கடலக்கொட்டை, இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஸ் சீட். இது எல்லாமும் ஈக்குவல் குவான்டிட்டியில் எடுத்திருக்கேன். ஃப்ளாக்ஸ் சீட் மட்டும் கொஞ்சம் அதிகமாக எடுத்திருக்கேங்க. ஸோ இது எல்லாம் வறுத்து இந்த பொடியோடு அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இது பொடியை அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கவலையே இல்லைங்க. இது வந்து ஒரு 4-5 மாதம் வரைக்கும் கெடாது. இது வந்து இட்லி தோசைக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சட்னி சாம்பார் எதுவுமே தேவையில்லை. அது மட்டும் இல்லைங்க, மதியத்தில் சாதம் கலரி கொடுக்கணும் பாக்ஸுக்குன்னா இந்த பொடியை போட்டு, குழந்தைங்களுக்காக இருந்தால் நெய் போட்டு கலரி கொடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். வெயிட் போடணுன்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி பொடியை ஒரு 4 ஸ்பூன் போட்டு நெய் போட்டு கலரி கொடுத்துருங்க. நார்மலாக இருக்க பீப்புள்ஸ் வந்து நம்மளாம் வந்து இந்த மாதிரி நல்லெண்ணெய் போட்டு சாப்பிட்லாங்க. எண்ணெயே வேண்டான்னு நினைக்கிறவங்க வெறும் பொடியை போட்டு கூட அப்படியே வந்து இந்த சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சூடான சாதத்தில் சாப்பிட்டு பாருங்கள். இதனோட அப்பளமோ ஏதோ ஒன்று வச்சு கூட சாப்பிட்டு பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் உங்களால் எந்த சாம்பாரும் செய்ய முடியலையா, இட்லிக்கும் தோசைக்கு கூட அவ்வளோ அருமையாக இருக்கும். இன்னும் 2 இட்லி சேர்த்து சாப்பிடுவாங்க. இந்த பொடியெல்லாம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி கொடுத்து பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காவை வச்சு தாங்க 3 டிஷ்ஷஸ் சொல்ல போகிறேன். குயிக்காக ஈஸியாக எப்படி செஞ்சிடலாம் அப்படின்னு பார்த்துடலாம். இப்போ அந்த தோலை நீக்கி ஒரு 1/2 hour ஊற வச்சுடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ண போகிறோம். இது எதுக்குன்னு சொல்லிடுறேன். இதில் வந்து வெங்காயம் 1, தக்காளி, அப்புறம் கொஞ்சமாக தேங்காய், வரமிளகாய், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலக்கொட்டை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மசாலா ஐட்டம், அதில் இஞ்சி பூண்டும் சேர்த்துக்குங்க. அதுக்கப்புறமா இன்னும் என்னென்னா 4 வந்து முந்திரி சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இதில் கசகசாவும் ஆட் பண்ணியிருக்கேங்க. சோம்பு, கசகசா, பட்டை, லவங்கம், ஒரு ஏலக்காய், இது எல்லாம் அரைச்சி பேஸ்ட்டாக இந்த மாதிரி எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, பீர்க்கங்காவை வந்து இந்த மாதிரி பொடி பொடியாக நறுக்கிக்குங்க. இதில் என்ன ஆட் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, பச்சை மிளகாய் 2, அப்புறமேட்டா தாளிக்க நம்ம வந்து கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ண போகிறதில்ல. ஒரு ஏலக்காவை தாங்க ஆட் பண்ண போகிறேன். அப்புறம் பச்சை மிளகாவையும் நம்ம கருவேப்பிலையும் ஆட் பண்ணி ஒரு தக்காளியை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம அரைக்கிறதுலேயும் தக்காளி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ உங்களுக்கு புளிப்புக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இது எனக்கு வந்து புளிப்பு அந்த அளவுக்கு தரலன்றதுனால இந்த மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து இன்னும் நிறைய பேருக்கு செய்கிறீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 2 தக்காளி சேர்த்து கூட ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதை ஃப்ரை பண்ணிவிட்டு, இது கூட இதில் நான் வெங்காயம்லாம் ஆட் பண்ணலைங்க, வெறுமாக தான் போட்டிருக்கேன். ஸோ பொடியாக நறுக்கின பீர்க்கங்காவையும் இதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் கீ ரைஸ் வச்சுட்டு சாப்பிட்லாம், சப்பாத்தி, தோசையோடலாம் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தேவைக்கேற்ப சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததான் மஞ்சத்தூள் கொஞ்சோண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இதை செஞ்சு வச்சிட்டிங்கன்னா நீங்கள் சாதத்துக்கு கூட சாப்பிட்லாங்க. பட் வந்து கொஞ்சமாக தக்காளியை சேர்த்து ஆட் பண்ணிங்கன்னா தான் சாதத்துக்கும் கிரேவி மாதிரி சாப்பிட்லாம். இப்போ இதிலே தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அதனால் நிறைய தண்ணி ஆட் பண்ணிடாதீங்க. அரைச்ச பேஸ்ட்டை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதில் முந்திரியும் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொன்று என்னென்னா, இதில் கடலக்கொட்டை ஆட் பண்ணதுனால எனக்கு வந்து அந்த ஃப்ளேவர் ரொம்ப டாமினேட் பண்ணுச்சு. அதனால் நீங்கள் கடலையாக கூட ஆட் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கடலக்கொட்டையை தவிர்த்துட்டு கடலையை ஆட் பண்ணி கூட நீங்கள் செய்யுங்க. அது இன்னும் டேஸ்ட் கொடுக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. பட் இதுவும் நல்லா இருந்தது. பட் என்னென்னா, அடுத்த நாளைக்கு வந்து ஸ்டிக்கியாக ஆக ஆரம்பிச்சிடுச்சு. நைட்டு வச்சுட்டு காலையில் பார்த்தீங்கன்னாலும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக தெரிஞ்சது. சூப்பரான பீர்க்கங்காய் தயாராகியாச்சு பாருங்கள். இதில் கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குங்க. தோசைக்கெல்லாம் சூப்பராக இருந்தது. சப்பாத்திக்கும் இன்னும்
திக்காக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணியை குறைச்சிக்குங்க. சூப்பராக இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். வாங்க அடுத்தது என்னன்னு பார்த்துடலாம். இப்போ அதே பீர்க்கங்காவை வச்சு பொரியலாக செஞ்சுக்கலாங்க. ஒரு கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்து எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம் எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு வெங்காயம் ஆட் பண்ணியிருக்குங்க. இப்போ இந்த மாதிரி க்யூப்ஸாக நறுக்குன்னா பீர்க்கங்காவை ஆட் பண்ணிடலாம். இதில் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் சால்ட், இது 2 தாங்க ஆட் பண்ணுறேன். கல்லுப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணட்டும். இதிலே கொஞ்சம் தண்ணி விடும். உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சோண்டு ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி போட்டுக்குங்க. இதை நல்லா வெந்துட்ட பிறகு இது கூட வந்து 2 பொருளை ஆட் பண்ணிங்கன்னா பொரியல் சூப்பராக ஆகிடுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வறுத்த கடலக்கொட்டையும் அப்புறம் பார்த்தீங்கன்னா வரமிளகா. உங்களுக்கு காரம் வந்து எனக்கு 3 மிளகா போதும் அப்படின்றதுனால எடுத்துருக்கேன். குறைன்னு அரைச்சி இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டீங்கன்னா பீர்க்கங்காய் பொரியல் சூப்பராக இருக்கும். ரசம் சாத்தோட தயிர் சாத்தோட அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். இப்போ இந்த தோலையும் நீங்கள் வேஸ்ட் பண்ண தேவையில்லைங்க. தூக்கி போட்டுருவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வேஸ்ட் பண்ணாதீங்க. இதை வச்சு நம்ம ஒரு வாரம் கூட வந்து சைட் டிஷ்ஷை ஒன்று ரெடி பண்ணிடலாம். அதாவது தொக்கோ ஊறுக்காவோ அந்த மாதிரி ரெடி பண்ணிடலாம். இன்றைக்கி நான் வந்து ஊறுக்காய் மாதிரி ஒன்று உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ இந்த 4-5 பீர்க்கங்காவை வச்சு நான் செஞ்சேன். இப்போ இது எல்லாமே இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ஒரு 3 பீர்க்கங்காய் அளவுக்கு தாங்க இதில் எடுத்திருக்கேன் தோலை. எடுத்துகிட்டு இதில் வந்து காஷ்மீரி மிளகாய் வந்து ஒரு 4 ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் நார்மல் மிளகாய் கூட ஆட் பண்ணிக்கோங்க. இதில் வந்து இவ்வளோ ஒரு பிடி அளவுக்கு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நான் எதுவும் வணக்கலாம் இல்லைங்க. லெமன் சைஸ் அளவுக்கு புளியை ஆட் பண்ணிக்கோங்க. கூட வணக்காத அப்படியே அரைச்சிக்கலாம் இது எல்லாமே. இப்போ இந்த 4ஐயும் போட்டு நம்ம அரைக்க போகிறோம். நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சிக்குங்க. அரைச்சதை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கடாயில் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வச்சுக்குங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு ஜீரகம்லாம் ஆட் பண்ணிடலாம். ஸோ இந்த கருவேப்பிலை தேவைப்பட்டால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுவும் வாசனைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஆட் பண்ணி இது நல்லா பச்சை வாசம் போகிற அளவுக்கு வணக்குங்க. கல்லுப்பு தேவைக்கேற்ப ஆட் பண்ணிக்கலாங்க. நான் வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணி இப்போ வணக்க ஆரம்பிச்சிடுறேன். எண்ணெய் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து சைடில் தேங்கியிருக்கு இல்லைங்களா, இது நல்லாவே வந்து நல்லா சுண்ட ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் நேரம் இது வந்து பபிள்ஸ்லாம் வரும், அதனால் கொஞ்சம் மூடி போட்டுடலாம். இப்போ வந்து தனியா 1 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ராவாக இருந்தால் நீங்கள் அரைக்கும் போது கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு நாட்டு சர்க்கரையை இல்லை வெல்லமும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாருங்கள் எப்படி நல்லா சுண்டி வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த மாதிரி எல்லாமே அதில் தண்ணி எல்லாமே இழுத்துடும். அதில் இருக்க தண்ணியே வந்து நல்லா இழுத்துடும். நம்ம அரைக்கும் போது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்குங்க. அதாவது ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு போதும். இந்த அளவுக்கு கெட்டியாக ஆகிட்ட பிறகு நம்ம பீர்க்கங்காய் தோல் ஊறுக்காய் தயாராகியாச்சு. பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இப்போ இதை நீங்கள் பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு கவலையே இல்லைங்க. வாங்க அடுத்த குறிப்புக்கு போயிடலாம். இந்த மாதிரி வேஸ்ட் வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கும் இல்லைங்களா, இதை வச்சு தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேல் பாகத்தை மட்டும் நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்கள் எது வேணாலும் பண்ணலாங்க. தண்ணி இதில் ஸ்டோர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து மணி பிளான்ட்டை வந்து அங்கங்கே கூட வைக்கலாம். அந்த மாதிரி கூட நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா ஏதாவது கிராஃப்ட் வகைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இப்போ கத்தியை ப்ரீ ஹீட் பண்ணி இதை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அப்படி இல்லையா அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதனோட பாட்டமை வந்து நீங்கள் பென்சில் அப்படி இல்லைன்னா ஸ்பூன்ஸ் வந்து ஹோல்ட் பண்ணுறதுக்காக நீங்கள் டெக்கரேட் பண்ணி கூட வச்சுக்கலாம். அந்த மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு 4-5 பாட்டில்ஸை வச்சு கூட நம்ம ஸ்கெட்ச் பென்சில்ஸ் அந்த மாதிரி இரேசர் இந்த மாதிரி வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதனோட டாப் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த கேப்பில் 2 ஹோல்ஸையும் போட்டிருக்குங்க. ஹீட் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்குங்க. அது அந்த மாதிரி ஸ்க்ரப் வந்து வேஸ்ட்டான ஸ்க்ரப் இருக்கும், இரும்பு ஸ்க்ரப் இருக்கும் இல்லைங்களா, சாமானுக்கு நம்ம ஒரு 15 டேஸ்க்கு மாற்றுவோம் இல்லைங்களா, அந்த ஸ்க்ரப் எடுத்துக்குங்க. இந்த ஹோல்ஸில் வந்து ஒரு டேக் வச்சு நம்ம இதை வந்து உள்ளே பொருத்த போகிறோம். இது எதுக்குன்னு பார்க்குறீங்களா, இது வேஸ்டானது தான். நம்ம சிங்க் வாஷ் பண்ண இந்த மாதிரி நம்ம யூஸ்ஃபுல்லாக வச்சுக்கலாங்க. நம்ம சிங்க் வந்து ரொம்ப கரையாக பிடியும். அப்போ வந்து இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பை வச்சு நம்ம தேய்க்கும் போது அதனோட அழுக்கு எல்லாமே போயிடும். வாஷ் பேஷனை கூட இதில் வச்சு நீங்கள் தேய்க்கும் போது போயிடும். இது பாருங்கள், இந்த மாதிரி மேலே டேக் போட்டு கட்டிடுங்க. இப்போ இதை ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கார்னர்லாம் கூட நம்ம நார்மலில் வச்சு தேய்க்கிறத விட இந்த மாதிரி இரும்பு ஸ்க்ரப்பில் வச்சு தேய்க்கும் போது அழுக்கு ஃபுல்லாக போயிடுங்க. ஈஸியாகவும் இருக்கும். ஸோ மேலே ஹோல்ட் பண்ணியும் நம்ம தேய்க்கலாம். இந்த மாதிரி வேஸ்ட்டாக போகிறத வந்து நம்ம இந்த மாதிரி ரீயூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தாங்க இருக்கும். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லைங்க, நம்மளோட சேனலில் ஆல்ரெடி இந்த மாதிரி டிப்ஸ் வகைகள் நிறைய போட்டிருக்கேன். கிச்சன் டிப்ஸ், க்ளீனிங் டிப்ஸ், பெஸ்ட் அவுட் ஆஃப் வேஸ்ட், கிராஃப்ட்ன்ட்டு நிறைய வகையான டிப்ஸ் வகைகள் போட்டிருக்கேங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்கள். இதில் இருக்க ஏதாவது ஒரு குறிப்பாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச சில குறிப்பு வகைகளும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். அதையும் நான் நம்மளோட சேனலில் போஸ்ட் பண்ணுறேன். இதை ஒரு பிளேலிஸ்ட்டாகவும் தந்திருக்கேன். உங்களுக்கு டைம் இருக்கும்போது விசிட் பண்ணிவிட்டு இதில் ஏதாவது ஒன்று யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க அடுத்த குறிப்புகளில் பார்க்கலாம். தேங்க்யூ.